ஹலோ மக்களே, தமிழக அரசியல்ல இப்ப நான் சொல்ல போற நியூஸ் தான் பயங்கரமான ஹாட் டாபிக்கா இருக்கு. தாவேகா தலைவர் விஜய் தமிழ்நாட்டோட அடுத்த முதலமைச்சரா பதவி ஏற்பாரா இல்ல மெஜாரிட்டி இல்லாம பின்னடைவு ஏற்படுமாங்கிறது தான் இப்ப இருக்க பெரிய $1,000,000 கொஸ்டின். ரீசெண்டா நடந்த எலெக்ஷன்ல டிவிகே விஜயோட தாவேகா கட்சி 108 சீட்ஸை ஜெயிச்சு ஒரு மிகப்பெரிய இம்பாக்ட உருவாச்சு. ஆனா ஆட்சி அமைக்க தேவையான அந்த மேஜிக் நம்பர் 118. இதுல காங்கிரஸ் கட்சியோட 5 எம்எல்ஏஸ் ஆல்ரெடி சப்போர்ட் பண்றதா சொல்லி இருந்தாங்க. இதனால் தாவேகாவோட பலம் 113 உயர்ந்து இருந்துச்சு. ஆனா இன்னும் 5 சீட்ஸ் கம்மியா இருக்கிறதால கவர்னர் அர்லேக்கர் டிவிகே விஜய ஆட்சி அமைக்க கூப்பிடல. இது வரைக்கும் 3 வாட்டி தாவேகா தலைவர் விஜய் ஆளுநரை போய் சந்திச்சிருக்காரு. சோ இப்படி இருக்க சூழ்நிலையில தான் மெஜாரிட்டியை பிடிக்கிறதுக்காக தாவேகா டிஎம்கே அலையன்ஸ்ல இருந்த விசிகே கம்யூனிஸ்ட் கட்சிகளை இன்வைட் பண்ணியிருந்தாங்க. இதுல சிபிஐ அண்ட் சிபிஐஎம் ரெண்டு கட்சிகளும் தாவேகா விஜய்க்கு அன்கண்டிஷனல் சப்போர்ட், அதாவது எந்த நிபந்தனையும் இல்லாத ஆதரவு தரதா சொல்லி இருந்தாங்க. ஆனா ஐயுஎம்எல் கட்சி நாங்க டிஎம்கே அலையன்ஸ்ல தான் இருப்போம் அப்படின்ட்டு தெளிவா சொல்லிட்டாங்க. இப்ப இருக்க கணக்குப்படி பார்த்தா தாவேகாக்கு 116 எம்எல்ஏக்கள் சப்போர்ட் இருக்கு. ஆனா ஆட்சி அமைக்கிறதுக்கு இன்னும் 2 சீட்ஸ் தேவைப்படுது. அந்த 2 இடங்களை கையில வச்சு இருக்கிறது விசிகே தலைவர் தொல் திருமாவளவன். இன்னைக்கு காலையில 10 மணிக்கு அவங்களோட நிலைப்பாட்டை அனௌன்ஸ் பண்றதா சொல்லி இருந்தாங்க. ஆனா இப்ப அதை 4 மணிக்கு போஸ்ட்பான் பண்ணிருக்காங்க. பவர் ஷேரிங், அதாவது ஆட்சியில் அதிகாரம் அமைச்சர் பதவிக்கெல்லாம் விசிகே கேட்கறதா ஒரு பக்கம் நியூஸ் ஓடிட்டு இருக்கு. இன்னொரு பக்கம் டிவிகே விஜய் நேரடியாக அசோக் நகர்ல இருக்க விசிகே ஆபீஸ்க்கு போறதாவும் சொல்லி இருந்தாங்க. இதனால அந்த ஏரியாக்கு ஐ செக்யூரிட்டியும் போட்டு இருக்காங்க. அப்படி ஒரு வேலை எல்லாமே தாவேகா பக்கம் விசிகே ஓகே சொல்லிட்டா தாவேகா கட்சி தலைவர் விஜய் தான் தமிழ்நாட்டோட அடுத்த சிஎம். இதனால தாவேகா தொண்டர்கள் எல்லாருமே இப்ப சம வெயிட்டிங் மோட்ல தான் இருக்காங்க. ஆனா இதுக்கு இடையில தான் இன்னொரு நியூஸ் வந்துட்டு இருக்கு. அது என்னன்னு பார்த்தா ஏஎம்எம்கே ஓட சீஃப் டிடிவி தினகரன் டிவிகே விஜய் மேல பயங்கரமான சீரியஸ் அலிகேஷன்ஸ் வச்சிருக்காரு. இதுக்கு முன்னாடி வந்த நியூஸ்ல அவர் என்ன சொல்லியிருந்தாருன்னா, என் கட்சி எம்எல்ஏ காமராஜ காணோம், டிவிகே இப்போ ஹார்ஸ் ட்ரேடிங், அதாவது குதிரை பேரத்துல இறங்கிட்டாங்க அப்படின்ட்டுலாம் சொல்லி கவர்னர் கிட்ட போயிட்டு சொல்லி இருந்திருக்காரு. இது மட்டும் இல்லாம எம்எல்ஏ காமராஜ் அவர்கள் இருக்கிற மாதிரி ஒரு வீடியோ பண்ணது கூட ஏஐ டெக்னாலஜி மூலமா தான் பண்ணிருக்காங்க, அது ஒரு ஃபேக் வீடியோவா இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு. சோ இந்த மாதிரியான சீரியஸ் அலிகேஷன்ஸ் தாவேகா மேலேயும் தாவேகா கட்சி தலைவர் விஜய் மேலேயும் வச்சிருக்காரு. சோ மொத்தத்துல இன்னைக்கு ஈவினிங் 4 மணிக்கு விசிகா தலைவர் தொல் திருமாவளவன் சொல்ல போற அந்த முடிவு தான் தமிழக அரசியலோட கிளைமாக்ஸை தீர்மானிக்க போகுது. சோ அடுத்தடுத்த அப்டேட்ஸ்க்கு ஸ்டே டியூன். வில் see you on the next video. Bye.